ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேரளாவில் இருக்கக்கூடிய போனாகட் பங்களா தான். இது கேரளாவில் இருக்க ரொம்பவே அமானுஷ்யமான இடத்துல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த போனாகட் பங்களா. இந்த போனாகட் பங்களாவை சுற்றியுமே நிறைய மலைகள், தேயிலை தோட்டங்கள், ஆறுகள்னு நிறையவே அற்புதமாக காட்சி அளித்தாலும் ஆனால் மக்கள் சொல்கிற ஒரே விஷயம் அது ஒரு பேய் பங்களா. இன்றைக்கி நம்ம இந்த போனாகட் பங்களாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே அழகான மாநிலம்தான் கேரளா. ஆனால் இந்த போனாகட் பங்களாவை பற்றி கேட்கும்போது அதில் இருக்க ஆபத்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே ஆட வச்சிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமானுஷ்ய சக்திகள் அந்த மாதிரி. இதை பற்றி அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு நேரத்தை விடுங்க, இப்போது பகல் நேரங்களில் அந்த பக்கம் யாராவது போனால் கூட அவங்க பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குமா. இரவு நேரங்களில் அழுகுறலும், அந்த பங்களாவில் இருக்கக்கூடிய சில கண்ணாடி பொருட்களும் தானாகவே உடையுமாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் எல்லாருமே அங்கே பார்த்துருக்காங்க. இதனாலேயே இரவு நேரத்தில் அந்த பக்கமே யாருமே போக மாட்டாங்களாம். இங்கே அப்படி என்ன நடந்துச்சுன்னா, இந்த பங்களா ஏலத்துக்கு வரும்போது யாருமே அந்த பங்களாவை பெருசாக ஈடுபாடு இல்லாமல் வாங்காமல் இருந்திருக்காங்க. அப்போது லண்டனை சேர்ந்த ஒரு நபர் வாங்குறாரு. வாங்கினது மட்டும் இல்லாமல் அங்கே தேயிலை தோட்டம் இருக்கிறதுனால தேயிலை தொழில் பண்ணலாம் அப்படின்னும் போனாகட் பங்களாவை வாங்குறாரு. கேரளாவும் வராங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. மனைவி, குழந்தை, கணவர்னு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறமேல் நடக்கக்கூடிய அதிர்ச்சி அவங்களுக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்குது. ஒரு நாள் தேயிலை தோட்டம் நடுவில் அவங்களோட குழந்தை மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்கிறத பார்க்குறாங்க. ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போகிறாங்க. இதுக்கப்புறமா அவங்க ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தொழில் சரியாக பண்ண முடியாமல் ரொம்பவே விரக்தியில் இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைய அவ்வளோ பாசமாக வளர்த்திருக்காங்க. கொஞ்ச நாள் போக போக எல்லாம் நார்மலாகிரும் நினச்சிக்கிட்டு இருந்த அந்த நபருக்கு அதுக்கு அடுத்து தான் காத்திருந்தது அதிர்ச்சி. கொஞ்ச நாள் கழித்து அந்த பங்களாவில் ஏதோ அமானுஷ்யமாக நடக்குதுன்னு அங்கே வேலை செய்கிற வேலையாட்கள் எல்லாருமே நிறையா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேலையை விட்டும் போயிருக்காங்க. அதுக்கப்புறமும் ஹஸ்பண்டு ஒய்ஃபு மட்டும் தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. கொஞ்ச நாள் போக போக குழந்தை இறந்த சோகத்தில் மனைவியும் உடல்நிலை சரியில்லாமல் போகுதுன்னு அவங்க 2 பேருமே லண்டனும் போகிறாங்க. ஆனால் அவங்க போனது தனியாக லண்டனுக்கு மட்டும்தான். ஆனால் அவங்கள இங்கே விட்டுட்டு போனது அவங்களோட குழந்தையோட ஆன்மா. ஆமாம், அந்த குழந்தையோட ஆன்மா இன்னுமே அந்த பங்களாவை சுற்றிட்டு தாங்க இருக்குது. இப்போ வரைக்கும் இரவு நேரத்தில் அருகுரல் கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் இப்போ வரைக்கும் பகல் நேரத்தில் தனியாக போகவும் பயப்படுற மக்கள் இரவு நேரங்களில் அந்த பக்கம் போகவே மாட்டாங்களாம். இப்போ வரைக்கும் அவரோட குழந்தை எப்படி இறந்தது, இதுக்கான காரணம் என்னன்னு யாருக்குமே தெரியாமல் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.